வணக்கம். என் பெயர் டாக்டர் பூரு தவன். இன்று இந்த வீடியோவில் ஒரு பைல்ஸ் நோயாளி தன் கையில் எப்படி சுயமாக உடற்பயிற்சி செய்து பலம் சேர்க்க முடியும் என்பதை பற்றி பேசப் போகிறோம். ஏனெனில் பைல்ஸ் நோயாளிகளில் குறிப்பாக இடது பக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னேற்றம் மெதுவாக இருக்கும். ஏன் என்றால் அதிகமான மக்கள் வலது கை பயன்படுத்துபவர்கள், அதாவது வலது கை ஆதிக்கம் கொண்டவர்கள். அதனால் உடலில் வலது பக்கம், குறிப்பாக கையில் முன்னேற்றம் மிகவும் விரைவாக வருகிறது. இடது பக்கம் பிரச்சனை என்னவென்றால் அவர்களின் காலில் முன்னேற்றம் விரைவாக நடக்கிறது, ஆனால் கையில் இல்லை. கையில் முன்னேற்றம் பெற நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டி வருகிறது. அந்த முயற்சிக்காக செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் உள்ளன. நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படி என்றால் முதலில் நாம் பெரிய பெரிய மூட்டுகள் மற்றும் அந்த மாதிரியான தசைகள் பற்றி பேசப் போவதில்லை. நாம் மூட்டுகள் பற்றி பேசப் போகிறோம். உங்களுடைய தோள்பட்டை, அலகு, மணிக்கட்டு, அப்புறம் சரியா? அப்படி என்றால் தோள்பட்டையின் இயக்கம் எவ்வளவு இருக்க முடியும்? அதிகபட்சம் இவ்வளவுதான். என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் ஒரு கையை எடுத்துக்கொண்டு அதை பிடித்து உயர்த்த வேண்டும். உட்கார்ந்து செய்யுங்கள். வலி வந்தாலும் முயற்சி செய்யுங்கள். உட்கார்ந்து செய்யுங்கள். ஏனென்றால் உங்கள் சமநிலை மற்ற கை கொண்டு செய்ய வேண்டும். ஆனால் இது அவர்களுக்கு மட்டுமே. அவர்களது இந்த கையில் சக்தி இல்லாதவர்களுக்கு கை எடுக்கவே முடியவில்லை, அசையவே முடியவில்லை. சிறிதளவு கூட உங்கள் கை அசைவுள்ளது. அப்படி என்றால் உங்கள் விரலை இங்கே வைக்க வேண்டும். இங்கே செல்லும். இப்போது கவனமாக முதலில் இதை உயர்த்தினேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சரி. நான் அதை உயர்த்த முயற்சி செய்தேன். வலது கை தானாகவே உயர்ந்தது. இப்போது இங்கிருந்து உயரவில்லை. வலி வருகிறது. பரவாயில்லை. இப்போது மேலே என்ன இருக்கிறது என்றால் எவ்வளவு முடியுமோ இடது கையை பயன்படுத்த வேண்டும். அதை முற்றிலும் விட்டுவிட்டால் வேலை ஆகாது. சரி, மேலே தூக்கும் போது இரு கைகளிலும் பலம் செலுத்த வேண்டும். ஒரு கையில் மட்டும் பலம் செலுத்தி மற்ற கையில் செலுத்தாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் குறைந்தபட்சம் உள்ளிருந்து முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் உள்ளிருந்து முயற்சி செய்யும் போது உங்கள் மூளைக்கு இது செய்ய வேண்டிய வேலை என்று சிக்னல் போகும். இந்த வேலையும் எனக்கு செய்ய வேண்டும். மூளைக்கு இந்த சிக்னல் போனால் ஆமாம், இந்த வேலையும் எனக்கு செய்ய வேண்டும் என்று தெரியும். இதை கொஞ்சம் மேம்படுத்தி பார்ப்போம். அப்போதுதான் உங்கள் மூளையில் முன்னேற்றம் வரும். உங்களால் வேலை செய்ய முடியும். அதனால்தான் இது மிகவும் முக்கியம். கேள்வி எழுகிறது, இதை எத்தனை முறை செய்ய வேண்டும்? சரி இல்லையா? இதற்காக நீங்கள் காலை 20 என்று 3 செட் செய்யுங்கள். அதேபோல் மாலை நேரத்திலும், அதாவது காலை 60 முறை செய்ய வேண்டும். மாலை நேரத்திலும் செய்தால் இதில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். தொடக்கத்தில் நீங்கள் செய்வதற்கேற்ப உங்கள் சக்தி அதிகரிக்க தொடங்கும். அதனால் இதை நிறுத்தாமல் முடிந்த அளவு அதிகமாக செய்ய முயற்சி செய்யுங்கள். தொடக்கத்தில் கொஞ்சம் வலி இருக்கும், பரவாயில்லை. அதை நாம் சூடான கம்பளியால் சிகை வைத்து சரி செய்யலாம். மெதுவாக லேசான எண்ணெயால் மசாஜ் செய்தாலும் நிம்மதி கிடைக்கும். நீங்கள் அரை மணி நேரம் ஓய்வெடுத்தாலும் நிம்மதி கிடைக்கும். ஆனால் நீங்கள் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் யாராலும் உங்களை இந்த நிலைமையிலிருந்து வெளியேற்ற முடியாது. இந்த விஷயத்தை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். அடுத்தது வருகிறது. நம்முடைய முழங்கையில் நாம் என்ன மாதிரியான இயக்கங்களை செய்கிறோம்? இந்த இயக்கத்தையே செய்கிறோம். அதற்கு மேல் அதிகமாக இயக்க முடியாது அல்லவா? அப்படி என்றால் என்ன செய்வோம்? முதலில் இதையே தூக்க முயற்சி செய்வோம் இல்லையா? கொஞ்சம் தூங்குகிறது, திரும்பி போகிறது, தூங்குகிறது, திரும்பி போகிறது. இங்கே வரைக்கும் வந்தது. இப்போது நாம் பின்னால் வைக்கப் போகிறோம். பிடிக்க வேண்டாம். பின்னால் கை வைக்க வேண்டும் மற்றும் தள்ள வேண்டும். நாம் தள்ளும் போது நமக்கு வலி ஏற்படுகிறது. நம்முடைய அழுத்தத்தை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். இங்குள்ள தசைகள் முழு முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் முயற்சி செய்வோம், தூக்குவோம், அதற்கு பிறகு தள்ளுவோம், தூக்குவோம், தள்ளுவோம். முழுவதையும் இப்படி இழுத்து மூடிவிட்டு அந்த வேலை செய்யக்கூடாது. அந்த வேலை செய்ய வேண்டும் என்றால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் வலிமை இடப்புறத்திலிருந்தும் வர வேண்டும். நீங்கள் வலப்புறத்திலிருந்து அழுத்துகிறீர்கள், ஆனால் இடப்புறத்தை விடக்கூடாது. ஏனெனில் இடப்புறம் பின்னால் போய்விடும். நீங்கள் இடப்புறத்தின் வலிமையை பயன்படுத்தவில்லை என்றால் இங்குள்ள தசைகளை பயன்படுத்த முயற்சி கூட செய்யவில்லை. நீங்கள் இதை பயன்படுத்த முயற்சி செய்யும் போதுதான் இந்த தசைகள் முன்பை விட சிறப்பாக செயல்பட தொடங்கும். ஏனெனில் மூளை என்பது மிகவும் சிக்கலான உறுப்பாகும். அதில் ஏற்படும் முன்னேற்றம் குறிப்பாக ஸ்ட்ரோக் ஆன பிறகு நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலமாகவே வருகிறது. முதல் 6 மாதங்களில் முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். நீங்கள் எந்த ஒரு சிகிச்சையையும் எடுத்துக்கொண்டாலும் நிச்சயமாக நிவாரணம் கிடைக்கும். முதல் 6 மாதங்கள் கடந்த பிறகு அந்த முன்னேற்றம் தானாகவே நிற்கும். அதற்கு பின்னால் காரணம் என்னவென்றால் அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி லிங்கோ ஒரு இடத்தில் நின்று விடுகிறது. அதை மீண்டும் துவக்க நமக்கு கொஞ்சம் தள்ளி செல்ல வேண்டும். மருந்து மூலம் தள்ளி செல்ல வேண்டும். அதனால்தான் மருந்து கொடுக்கப்படுகிறது. அதனால் வீடியோவின் முடிவில் நான் உங்களை ஒரு டெஸ்ட் எடுத்து செல்வேன். அதை நோயாளிகள் கண்டிப்பாக பாருங்கள். நாம் 3வது எக்சர்சைஸை செய்வோம். அது உங்கள் கைமுட்டி. அதிகமான நோயாளிகளுக்கு கைமுட்டியில் அதிக வலி இருக்கும். அது நகராது. அது இறுக்கமாகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் விரல்களை போட்டு முயற்சிக்க வேண்டும்.
இதில் அதிகமாக ஸ்ட்ரெச்சிங் இருக்கும். உங்கள் கைமுட்டி கடினமாக இருந்தால் அது மென்மையாக மாறும் வரை, மீண்டும் இயல்பாக மென்மையாக மாறும் வரை நீங்கள் அதை நகர்த்த முடியாது. உங்கள் கைமுட்டிக்குள்ளே கடினத்தன்மை போகும் நேரம் உங்கள் மூளை மற்றும் தசை மீண்டும் இணைப்பு பெறும் போதுதான். அந்த தசை இணைப்பு உருவாகும் வரை உங்கள் கைமுட்டி முழுவதும் கடினமாகவே இருக்கும். ஏனெனில் மூளையின் இணைப்பு தசைகளுடன் இல்லாமல் போனதும் தசைகள் தங்களை உள்ளே இழுத்துக் கொள்கின்றன. அது ஏன் நடக்கிறது என்றால், உடல் என்ன நினைக்கிறது என்றால், எங்காவது சிக்கிக் கொள்ளாமல் நீங்கள் விழுந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதால் அது தன்னுடைய பாதுகாப்பு நிலைக்கு கடினமாகி விடுகிறது. அதனால்தான் அதை திறக்க வேண்டி வருகிறது. கொஞ்சம் மென்மையாக்க நாமும் மூளையில் வேலை செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த இணைப்பு உருவாகும். அந்த இணைப்பு உருவான உடனே உடலில் இருக்கும் கடினத்தன்மை, அதாவது அந்த ஸ்டிஃப்னஸ் குறைய ஆரம்பிக்கிறது. அது மென்மையாக்க ஆரம்பிக்கிறது. அது மென்மையாக்கும் போது கூட அது இயங்க முடிகிறது. எந்த ஒரு இயக்கமும் செய்யலாம். ஆனா இந்த எக்ஸர்சைஸ் செய்தாலும் அதைவிட அதிக இயக்கம் வராது. கொஞ்சம் மட்டும் நீங்க சுற்றி செய்யலாம். இந்த மாதிரி இயக்கமும் வராது. ஏனென்றால் இதில் பலம் தேவைப்படுது. இது பெரும்பாலும் பிறகு கூட வராது. சிறப்பாக இடது நண்பருக்குள் இந்த சுழலும் இயக்கம், அதாவது சுழற்றும் இயக்கம், இது வர முடியாது. பிறகு இதை பிடிக்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதனால் நம்முடைய முக்கியமான வேலை எதுவும் இருக்காது. நமக்கு மிகப்பெரிய சவால் என்னவென்றால் அது விரல்கள். குறிப்பாக பெண்களுக்கு இது அதிகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களின் விரல்கள் மெல்லியதாக இருக்கும். அதில் தசைகள் குறைவாக இருக்கும். என்று தசைகள் குறைவாக இருந்தால் அவர்களின் முன்னேற்றம் மெதுவாக இருக்கும். ஆனால் ஆண்கள், அவர்களின் விரல்கள் மிகவும் தடிமனாக தெரிந்தால் அவர்களின் முன்னேற்றம் மிகவும் விரைவாக வருகிறது. ஏனென்றால் அங்கே தசைத்திரள் உள்ளது. தசைத்திரள் நன்றாக இருந்தால் சிக்னல் நன்றாக செல்கிறது. மேலும் சிக்னல் எவ்வளவு நன்றாக செல்கிறது அவ்வளவு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இவை நாம் பயிற்சியில் பார்க்கிறோம். நாம் நோயாளியின் கைகளை பார்த்தாலே அவருக்கு எவ்வளவு விரைவில் முன்னேற்றம் வரும் என்று தெரிந்துவிடும். தசைகள், எலும்புகள் இவை நமக்கு சொல்கின்றன. சரி, இந்த நோயாளி விரைவில் மீண்டு வருவார். ஏனென்றால் அவரிடம் தசைத்திரள் உள்ளது. இப்போது நாம் கை விரல் பயிற்சி செய்ய வேண்டும். அதனால் விரல்கள் அடிக்கடி இயக்கப்படும். இப்படி மிகவும் இறுக்கமாக முறுக்கு திறக்க முடியாது. கொஞ்சம் திறக்க முடியும். சில சமயம் திறக்க முடியும். முதலில் உங்கள் கைமுட்டியின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். மிகவும் இறுக்கமாக இருக்கிறது. அப்படி என்றால் அதை பின்புறம் நகர்த்த வேண்டியதுதான். ஸ்டீ பயன்படுத்த வேண்டியதுதான். இதில் உங்கள் கைமுட்டி பயிற்சியும் மருத்துவ முறையில் செய்யப்படுகிறது. நீங்கள் இப்படியும் திறக்கலாம், அப்படியும் திறக்கலாம். எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு நாளில் எத்தனை முறை செய்ய வேண்டும் என்பதே முக்கியம். 23 செட் தொடங்குங்கள், அதிகரியுங்கள். ஆனால் நிறுத்தாமல் தொடர்ந்து செய்ய முடிந்தால் அதை அதிகரிக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு நாளில் உட்கார்ந்திருக்கும் போதும் அந்த பயிற்சியை தொடங்கலாம். இரண்டாவது, விரல்களை சுழற்றும் பயிற்சி. இது உங்கள் தசைகள் தளர்ந்த பிறகு செய்யப்படும். அது தளராமல் இறுக்கமாக இருந்தால் எப்படி சுழற்ற முடியும்? சுழற்றவே முடியாது. அதனால் விரல்கள் முழுமையாக தளர்ந்த பிறகு இதை செய்வோம். மூன்றாவது, நாம் என்ன செய்யலாம்? நீங்கள் கை திறந்து பந்தை பிடிக்க வேண்டும். ஸ்மைலி பந்து, ஸ்மைலி பந்து. என்னிடம் இப்போது இல்லை. இருந்திருந்தால் உங்களுக்கு காட்டியிருப்பேன். புரிஞ்சுக்கோங்க. ஸ்மைலி பந்து தான். அதை அழுத்தி விட வேண்டும், விடவும் வேண்டும். பந்தை அழுத்தி விடவும் வேண்டும். நீங்கள் உங்கள் தசைகளை மென்மையாக்கும் போது பந்து தானாகவே உங்கள் கை கொஞ்சம் திறக்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு நீங்கள் இறுக்கி திறக்க வேண்டும். இதனால் உங்களிடம் இருக்கும் கிரிப்பிங் சக்தி வளர ஆரம்பிக்கும். ஆனால் திறக்கும் சக்திக்காக அந்த உடற்பயிற்சியை தனியாக பார்க்க வேண்டும். அது அப்போதுதான் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒருமுறை தொடர்பு ஏற்படுத்தினால் பின்புறம் இருக்கும் நம்முடைய தசைகள் கொஞ்சம் மெல்லியதாக இருக்கும். அப்படித்தான். இப்போ இங்க பாருங்க, இவை தடித்ததாக இருக்கின்றன. அதனால் நோயாளிகளுக்கு விரல்களை மூடுவதற்கான சக்தி சீக்கிரம் வருகிறது. திறக்க அவர்களுக்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டி வருகிறது. சில நோயாளிகள் அவரிடம் திறக்கும் மூடும் சக்தி இரண்டும் இருக்கும். ஆனா இதில் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஏதாவது பொருளை பிடிக்கும் போது அது கையில் இருந்து தவறிவிடும். அவர்களுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன. ஸ்மைலி பந்து என்று சொல்வார்கள். அவர்கள் எவ்வளவு அதிகம் செய்வார்களோ அவ்வளவு நல்ல முன்னேற்றம் காண முடியும். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்கள் அந்த பகுதியில்தான் அதிகமாகவும் விரைவாகவும் நீண்ட நேரமாகவும் வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் அது மெதுவாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்தால் ஒருவர் பலவீனமாகவும் ஒருவர் புத்திசாலியாகவும் இருந்தால் நீங்கள் யாருக்கு அதிகமாக உதவுவீர்கள்? புத்திசாலிக்கு இல்ல, பலவீனருக்கு அதிகமாக உதவுவீர்கள். அதேபோல் இடது பக்கத்தில் பக்கவாதம், பேலசிஸ் ஏற்பட்டவர்களுக்கு அந்த பக்கம் பொதுவாக பலவீனமாக இருக்கும். இது இயல்பாகவே பை டிஃபால்ட் அப்படித்தான். இப்போது இதற்கு சக்தி கொடுக்க அதிக நேரம் செலவிட வேண்டி வருகிறது. ஆனால் அந்த நேரத்தை செலவிட விரும்புவதில்லை. அதனால் நீங்கள் பக்கவாதம், பேலசிஸ் நோயாளி என்றால் உங்கள் உடலமைப்பை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் மூளையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் நேற்று எனக்கு நரம்பு பெரிதாக இருந்தது. அதனால்தான் உங்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்டது, மூளையில் சேதம் ஏற்பட்டது. உங்கள் தசைகள், எலும்புகளில் பிரச்சனை இல்லை. கடினத்தன்மை வருவது மூளையிலிருந்து சிக்னல் செல்லாததால்.
நீங்கள் உங்கள் மூளையில் முன்னேற்றம் செய்யும் போது உங்கள் உடம்பில் முன்னேற்றம் தெரியும். இந்த நோயாளிகளுக்கு ஏற்பட்டது போல